ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஆசீர்வாதத்தின் தேவன் நம்மோடு. என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனம். கடலில் நீண்ட தூரம் பயணம் சென்ற கப்பல் ஒன்று புயலில் மாட்டிக்கொண்டு கட்டுப்பாட்டை இழந்து சென்றது. இந்த சூழ்நிலையில் மாலுமிகளின் கவனக்குறைவினால் அவர்களது குடிநீர் தொட்டியில் ஒரு பிளவு ஏற்பட்டு தண்ணீர் யாவும் கொட்டி போயிற்று. இவ்வாறு தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டதால் அவர்கள் யாவரும் தண்ணீர் இல்லாமல் மரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் தூரத்தில் ஒரு கப்பலை கண்டனர். தங்கள் நிலையை கூறி கொஞ்சம் தண்ணீர் தரும்படி வேண்டினார்கள். அந்த கப்பலில் இருந்தவர்களோ, நாங்கள் ஏன் உங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும்? உங்களை சுற்றிலும் நல்ல தண்ணீர் தானே இருக்கிறது. ஒரு வாளியை கீழிறக்கி தண்ணீர் மொண்டு குடியுங்கள் என்று ரேடியோ கருவியில் கிண்டலாக பதிலளித்தனர். இது இவர்களுக்கு மிகவும் வருத்தம் கொடுத்தது. குடிக்க தண்ணீர் கேட்டால் கடல் தண்ணீரை குடிக்கச் சொல்கின்றார்களே என்று மிகவும் வருந்தினார்கள். ஆனாலும் தண்ணீர் இல்லாத பிரச்சனை மிகவும் கொடுமையாக இருந்ததால் தங்கள் வெட்கத்தை விட்டு அவர்களது கேலி பரியாசத்தையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் ஒருமுறை அவர்களிடம் தண்ணீர் கேட்டு கெஞ்சினார்கள். இப்பொழுதும் அந்த கப்பலில் இருந்து அதே பதில் வரவே ஒரு மனிதன் சந்தேகப்பட்டு ஒரு வாளியை விட்டு கடலில் தண்ணீர் மொண்டு குடித்து பார்த்தான். அது நல்ல குடிநீராக இருந்தது. கப்பல் கட்டுப்பாட்டை இழந்து அமேசான் நதி முகத்துவாரத்தில் வந்திருக்கிறது. தங்களை சுற்றிலும் நல்ல குடிநீர்தான் சூழ்ந்திருக்க இவர்கள் பல நாட்கள் தாகத்தால் வாடியிருந்திருக்கின்றார்கள். ஆனால் இதை அறியாமல் அடுத்த கப்பலில் உள்ளோர் தங்களுக்கு உதவாமல் தங்களை பரியாசம் பண்ணுவதாக அவர்களை தவறாக கருத்தில் கொண்டார்கள். இப்பொழுதுதான் அந்த கப்பலில் உள்ளோர் சொன்ன பதிலின் உள்ளர்த்தம் புரிந்தது. விசுவாசிகளாய நாமும் பல வேளைகளில் இப்படியே இருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கும் வல்லமைக்கும் ஊற்றாகிய தேவன் நம்மோடு இருப்பதை உணராமல் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடி வேறே காரியங்களை முயற்சிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற தேவனே அன்றி வேறெந்த பரிகாரிகளையும் தேட வேண்டியது இல்லை. தேவனிடம் நம் தேவைகளை சந்திக்க அதிகமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் அமேசான் நதி போன்று நம்மை சூழ்ந்திருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றை விட்டு வேறெங்கும் போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருப்போமாக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.